சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணே, அந்த அம்மா போன பாத்ரூம் கதவை பூட்டிட்டேன். ஓஹோ, அப்படியா? அப்படியேதான். சூப்பர் சூப்பர். யாரு வெளியில? யாரு? ஏய், வெளியில யாரு? கதவை திறந்து விடுங்க. யார் கதவை தாப்பா போட்டது? ஏய், நான் எவ்வளவு பெரிய ஆளு! மாப்பிள்ளைய பெத்தவனை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குன மாப்பிள்ளையோட அத்தைக்காரினா நான் இல்லாம இந்த கல்யாணம் நடந்துருமா? ஏய், கதவை திறந்து விடுங்க. யாராவது வெளியே இருக்கீங்களா? யார் இப்படி பண்ணது? கதவை தரங்க. யார் என்ன உள்ள வச்சு பூட்டது? கதவை தரங்க. ஐயோ, நான் யார் தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய ஆளு! மாப்பிள்ளைய பெத்தவனை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி மாப்பிள்ளையோட அத்தைக்காரினா நான் இல்லாம இந்த கல்யாணம் நடக்குமா? ஏய், யாராவது இருந்தா கதவை தரங்களே. கதவை திறந்து விடுங்க. கதவை யாரோ பூட்டிட்டு போயிட்டாங்க. கதவை தரங்க. அம்மா, நலுங்கு வைக்கணும், நேரம் போய்கிட்டே இருக்கு. ஏதோ அலமேல அம்மா வந்துருவாங்கம்மா. வந்ததும் நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஏன்டா, அவங்களுக்காக நாம காத்திருக்கலாம். நல்ல நேரம் காத்திருக்குமா? அப்பத்தா, இப்பதான் அவங்க அவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணிட்டு நான் தான் வைப்பேன்னு ஆர்டர் மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. நாம பாட்டுக்கு நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிச்சிட்டோம்னா வந்து பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்க பிரச்சனை பண்ணா சமாளிக்க நீங்க இருக்கீங்கல்ல, சமாளிச்சுக்கலாம். கவிதா, என்ன பேசுற நீ? அந்த புள்ள சொல்றதுலயே தப்பு இல்லாத்தா. இவதான் அந்த அம்மா என்ன பண்ணாலும் ஓடி ஓடி சமாளிச்சுட்டு இருக்காளே. இங்க பாரு சுந்தரி, பாத்ரூமுக்கு போனவள இன்னும் காணோம். அவ வரப்ப வரட்டும். நாம மாப்பிளையும் பொண்ணையும் கூப்பிட்டு மணமடியில உட்கார வச்சு செய்ய வேண்டிய சடங்க ஆரம்பிப்போத்தா. அவ வந்ததும் அவ பண்ணட்டும். என்ன சொல்றீங்க? அம்மா சொல்றது சரின்னு தான் எனக்கும் தோணுது. கவிதா, போய் பொண்ணு மாப்பிள்ளைய வர சொல்லுமா. சரிங்க ஆண்டி, நான் போய் 2 பேரையும் கூட்டிட்டு வரேன். என்னம்மா, இன்னும் அந்த அம்மா வரலையே? போய் கூட்டு வாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணையும் மனையில உட்கார வச்சுட்டு காக்க வைக்க கூடாது. இப்ப வந்துருவாங்கம்மா, வெயிட் பண்ணுங்க. அக்கா, அத்தை நலங்கையே மறந்துட்டு எங்கேயாவது போயிருப்பாங்க. நீங்க பண்ணுங்கக்கா. கவிதா, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. அத்தை வந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். அண்ணே, விட்டா அக்காவே போய் பாத்ரூம்ல பாத்துருவாங்க போலயே. ஆமாமா, மேடம் ஏதாவது பண்றதுக்குள்ள நம்ம போய் சமாளிக்கணும். இருங்க, நான் பாத்துக்கிறேன். அக்கா, இவங்க அத்தைக்கா வெயிட் பண்றீங்க? ஆமா கண்மணி, அவங்க பாத்ரூம் போயிருக்காங்க. இல்லக்கா, அவங்களுக்கு போன் வந்துச்சா, அப்படியே பேசிக்கிட்டே வெளியே போயிட்டாங்க. வெளியில போயிட்டாங்களா? அதான் நான் சொன்னனே, அத்தைக்கு அவங்க பையன் கிட்ட இருந்து போன் வந்திருக்கும். பையன் போன் பண்ணதுமே மத்ததெல்லாம் மறந்துட்டு அப்படியே போயிருப்பாங்க. ஆமாக்கா, அவங்க பையனாதான் இருக்கும். ஏதோ சீரியஸா பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. என்ன சொல்ற? போயிட்டாங்களா? ஆமாக்கா, இப்பதான் பார்த்தேன். மண்டபத்துக்கு வெளியே தான் போனாங்க. சரி, நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன். அம்மா விடுமா. அக்கா, அவங்க எப்படியோ போகட்டும். இங்க புள்ளைங்க மணமேடையில எவ்வளவு நேரமா உட்கார்ந்துருக்காங்க. நாம நலுங்க ஆரம்பிக்கலாமா? அம்மா, நீங்க பண்ணுங்க. சரி. இல்லம்மா, இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க எங்கேயும் போக வேண்டாம். சுந்தரி, நீ அமைதியா இரு. அம்புட்டு பேசினவ அப்படி என்ன முக்கியமான போனா இருந்தாலும்
அத பிறகு பாத்துக்கலான்ட்டு வர வேண்டியதானே. அவளுக்கு அதுதே முக்கியம்னு அவ போன் பேச போயிட்டா. நீ எதுக்கு அவளுக்காக அடிச்சுக்கிற? விடு, வந்தா பேசிக்கலாம். ஆமா, நலுங்க ஆரம்பிக்குமா? ஆ ம் போங்கம்மா.